ஒரு சாப்டர் ப்ராஃபிட்ஸ் அண்ட் கெயின்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் ஆர் ப்ரொஃபஷன். ப்ராஃபிட்ஸ் அண்ட் கெயின்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் அண்ட் ப்ரொஃபஷன்ஸ். ஸோ பிஸ்னஸாக இருக்கலாம் இல்லை ப்ரொஃபஷனாக இருக்கலாம். அவங்களுக்கு ப்ராஃபிட்ஸோ இல்லை கெயின்ஸோ வந்தால் அவங்களுக்கு எப்படி இன்கம் டேக்ஸ் கால்குலேஷன் பண்ணுறது, வாட் இஸ் அ டேக்ஸ் ட்ரீட்மெண்ட் ஃபார் இட், அதை நம்ம செக் பண்ண போகிறோம். ஸோ இதுதான் ஃபார்மேட்டு. கொஷின் இப்படி தான் கொடுப்பாங்க. நெட் ப்ராஃபிட் ஆஸ் பர் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், பிஎன்எல் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருவாங்க, பிஎன்எல் ரிப்போர்ட் கொடுத்துருவாங்க. அதிலிருந்து நம்ம நெட் ப்ராஃபிட் எடுத்துகிட்டு வருவோம். அதில் சில டிஸ்அலவன்சஸ் இருக்குது. என்னென்ன இன்கம் செப்பரேட்டாக கன்சிடர் பண்ண அதை லெஸ் பண்ணணும். டிஸ்அலவன்சஸை ஆட் பேக் டு த ப்ராஃபிட். இதுதான் முக்கியமான விஷயம். நெட் ப்ராஃபிட் டிஸ்அலவன்ஸ் ஆச்சு அப்படின்னு சொன்னால் இஃப் டெபிட்டட், டிஸ்அலவன்சஸ் இஃப் டெபிட்டட் ஆட் பேக் டு த ப்ராஃபிட். அதான் ஆட் ஆயிருக்கு. லெஸ்ஸும் வந்து இன்கம்ஸ் கன்சிடர்ட் செப்பரேட்லி இஃப் கிரெடிட்டட், அதை லெஸ் பண்ணிடணும். டெப்ரிசியேஷன், இப்போது கம்பெனி ஆக்ட்ஸ் பிரகாரம் என்னென்ன டெப்ரிசியேஷன் இருக்கோ அந்த மாதிரி வராது. இன்கம் டேக்ஸ் லாக்குன்னு டெப்ரிசியேஷன் தனியாக இருக்குது. அதோட ரூல்ஸ் பிரகாரம் நம்ம என்ன டெப்ரிசியேஷன் வந்து கிளைம் பண்ண முடியுமோ அதை நம்ம கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ ரெண்டு விஷயம் லெஸ் ஆகுது, ஒரு விஷயம் ஆட் ஆகுது. இது கொஷினில் கொடுத்துருப்பாங்க. கொஷினில் கொடுக்குறது நெட் ப்ராஃபிட் ஆஸ் பர் பிஎன்எல் லாஸ் பிஎன்எல் அக்கௌண்ட். ஆட் பண்ணுறது டிஸ்அலவன்சஸ். ஏன்னா அது வந்து டெபிட் பண்ணியிருக்கக்கூடாது, நீ டெபிட் பண்ணிவிட்டு அப்போ நான் திருப்பி ஆட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது என்ன டிஸ்அலவன்சஸ்ன்றதை பார்க்க போகிறோம். மூணாவது, இன்கம்ஸ் வந்து கிரெடிட் ஆகிருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதை லெஸ் பண்ணிக்கணும். டெப்ரிசியேஷன் நம்ம கிளைம் பண்ணிக்கலாம். ப்ராஃபிட்ஸ் பிஸ்னஸ் ஆர் ப்ரொஃபஷனில் நம்ம டெப்ரிசியேஷன் தாராளமாக கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் பிஜிபிபி, ப்ராஃபிட்ஸ் அண்ட் கெயின்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் ஆர் ப்ரொஃபஷன். இங்கே ஆறு முக்கியம். ப்ராஃபிட்ஸ் அண்ட் கெயின்ஸ் ரெண்டுமே இருக்கும். இதில் பிஸ்னஸில் ஆர் ப்ரொஃபஷனில். ஸோ இது 15 மார்க் கம்பல்சரி கொஷின். தரவாக படித்தோன்னு சொன்னால் அந்த 15 மார்க்ஸ் கேரண்டியாக வாங்கிடலாம். ஸோ ஃபைனல் லெவலில் இதுதான் ஃபஸ்ட்டு சாப்டராகவே இருக்கும் இது பிஜிபிபி. ஸோ ப்ராஃபிட்ஸ் அண்ட் கெயின்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் ஆர் ப்ரொஃபஷன். யார் ப்ரொஃபஷன்? சிபிடிடி, சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்ட் டாக்ஸஸ் லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. டாக்டர், சிஏ, லாயர்ஸ், என்ஜினியர்ஸ். டாக்டர்ஸ்னால் மெடிக்கல் ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க, மெடிக்கல் ப்ராக்டிஷனர். அக்கௌண்டன்சி ப்ரொஃபஷனை ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க, ஆடிட்டர். லாயர்ஸ், லீகல் ப்ராக்டிஷனர். என்ஜினியர்ஸில் ஆர்கிடெக்சரல் ப்ராக்டிஷன் பண்ணுறவங்க, இன்டீரியர் டெக்கரேட்டர்ஸ். ஸ்போர்ட்ஸ் பர்சன்னா விச் இன்க்ளூட்ஸ் பிளேயர்ஸ் ஆர் அம்பையர்ஸ், டிவி கமெண்டேட்டர்ஸ் அண்ட் வாட் நாட். அவங்க எல்லாருமே வந்து they belong to a profession. Who said this? Central Board of Direct Taxes. Film artist வந்து நாட் ஓன்லி ஆக்டர்ஸ், ஹீரோயின்ஸ் கிடையாது. டைரக்டர்ஸ், மியூசிக் டைரக்டர், கொரியோகிராஃபர். அங்கே இருக்கவங்க எல்லாருமே they are not getting salary, which means they are not working as an employee to the company. They are in a profession. So profession கேட்டகரியில் அவங்க வருவாங்க as per income tax rule, இன்கம் டேக்ஸ் ஆக்ட். கொஷின் எப்படி ஃப்ரேம் பண்ணுவாங்கன்னா, கொஷின் வில் பி இன்கம் ஃப்ரம் பிஸ்னஸ், இன்கம் ஃப்ரம் ப்ரொஃபஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு ஃபாலோயிங் இஸ் அ பிஎன்எல் அக்கௌண்ட் கொடுத்துருவாங்க. அந்த பிஎன்எல் அக்கௌண்ட் நம்ம நெட் ப்ராஃபிட் எடுப்போம். நெட் ப்ராஃபிட்லேருந்து சப்போஸ் ஏதாவது டிஸ்அலவன்சஸ் இருக்குன்னா அதை வந்து ஆட் பேக் டு த ப்ராஃபிட். லெஸ் இன்கம் கன்சிடர்ட் செப்பரேட்லி, அது கிரெடிட் ஆகிருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதை லெஸ் பண்ணிப்போம். டெப்ரிசியேஷனை மறுபடியும் கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து பிஸ்னஸ் ஆர் ப்ரொஃபஷனில் இருக்கக்கூடிய ப்ராஃபிட்ஸ் அண்ட் கெயின்ஸ். ஸோ அக்கௌண்டிங்கை பொறுத்த வரைக்கும் ரெண்டு மெத்தட் இருக்குது. ஒன்று கேஷ், இன்னொன்று அக்ரூவல். கேஷ் உள்ளே வந்து வெளியே போனால் கிரெடிட் ஆகிருக்கு, டெபிட் ஆகிருக்கு, ஆக்சுவலாக ஆயிருக்கு அப்படின்னு அந்த நேரத்தில் பண்ணுறது கேஷ் அக்கௌண்டிங். அக்ரூவல்லாம் அதை டியூ பேசிஸில் பண்ணுறது. அக்ரூவல் ஒரு மெர்கன்டைல் சிஸ்டம் சொல்லுவாங்க. சப்போஸ் இஃப் ரெண்ட் இஸ் நாட் பெய்ட், வி வில் கன்சிடர் ஒன்லி த அமௌண்ட் இஸ் பெய்ட். ரெண்ட்டு பே பண்ணல, நமக்கு இன்னும் ரிசீவ் ஆகலை, நம்ம இன்னும் பே பண்ணுறோம், நம்ம எப்போ பே பண்ணுறோமோ அப்போ தான் அக்கௌண்ட் பண்ணுவோம், அது வரைக்கும் பண்ண மாட்டோம். சிமிலர்லி ரிசிப்ட்டும், நமக்கு வர வேண்டிய காசு 40 lakhs இருக்குது, 35 lakhs தான் ரிசீவ் ஆச்சு. ஸோ 35 lakhs ரிசீவ் ஆனதை மட்டும் நம்ம போட்டோம்னு சொன்னால் அது கேஷ் சிஸ்டம். பட் போத் இன்கம் அண்ட் எக்ஸ்பென்சஸ் அக்கௌண்ட்டு நான் அக்ரூவல் பேசிஸ்னால் டியூ பேசிஸ், அவன் தர வேண்டியது இருக்கானவே ரிசீவபிள், நம்ம பே பண்ண வேண்டியது இருக்குன்னா பேயபிள். அந்த மாதிரி அக்கௌண்ட்டில் நம்ம பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் அது அக்ரூவல் சிஸ்டம். ரைட்டா? ஸோ யூ கேன் ஃபாலோ எனி சிஸ்டம். கவர்மெண்ட் சொல்கிறது எது வேணால் ஃபாலோ பண்ணிங்க. பட் உங்கள் டேர்ன் ஓவர் 1 crore எக்ஸிட் ஆகுதுன்னு சொன்னால் நீங்கள் கம்பல்சரி ஆடிட் பண்ணணும். ஸோ ஆடிட் கேசஸில் October 31st இஸ் த லாஸ்ட் டேட் ஃபார் ஃபைலிங் இன்கம் டேக்ஸ். அது ரொம்ப முக்கியமான விஷயம். சரி, அந்த 1 crore என்னது? சேல்ஸ் ரிசிட்ஸ் இல்லை அகாடமி, ஏதாவது நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸோட ஃபீஸ் கலெக்ஷன் கிராசஸ் 1 crore,
1 crore கிராஸ் ஆகுதுன்னா அது வந்து ஆடிட் கேஸில் வரும். ஆடிட்டரை வச்சு யார் ஆடிட் பண்ணுவாங்கன்னா ப்ராக்டிசிங் சிஏ வந்து ஆடிட் பண்ணுவாங்க. அவங்க ப்ராக்டிசிங் சிஏ இல்லை எம்ப்ளாய்மெண்ட் சிஏன்னு 2 கேட்டகரி இருக்குது. நீங்கள் ப்ராக்டிசிங் சிஏன்னா உங்களுக்கு தனியாக ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க, அவங்க தான் ஆடிட் பண்ணணும். அவங்க ஆடிட் பண்ணி முடிச்சு October 31 நீங்கள் ஃபைலிங் பண்ணணும். நான் ஆடிட் கேசஸில் July 31 தான். பட் இந்த வருஷம் மட்டும் எஸ்பெஷலி September 15 கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ரொஃபஷன்ஸ் இது வந்து பிஸ்னஸ்க்கு. ப்ரொஃபஷன் வந்து ஆடிட் இஸ் கம்பல்சரி. டாக்டர், ஆடிட்டர், ஆக்டர், கிராஸ் ரிசிட்ஸ் எக்ஸீட்ஸ் 50 lakhs. ஓகே. பிஸ்னஸில் வந்து டர்ன் ஓவர் சேல்ஸ் வந்து 1 crore எக்ஸீட் ஆனால் October 31 கம்பல்சரி. ஆனால் இங்கே 50 lakhs எக்ஸீட் ஆனாலே யாருக்கு? டாக்டர், ஆக்டர், கிராஸ் இவங்களுக்குலாம் 50 lakhs எக்ஸீட் ஆனாலே ஆடிட்டரை வச்சு ஆடிட் பண்ணிவிட்டு நீங்கள் October 31 ஃபைல் பண்ணி ஆகணும். ஸோ எது ஆடிட் கேசஸ்னு October 31 தெரியணும். நான் ஆடிட் கேசஸ் July 31 தெரியணும். ஆடிட் கேசஸே வந்து 1 crore மேலே போனால் தான் பிஸ்னஸில். ப்ரொஃபஷனில் 50 lakhs மேலே போனாலே பண்ணிடலாம். ஹூ ஹாஸ் டு டூ ஆடிட்? ப்ராக்டிசிங் சிஏ ஹேஸ் டு டூ. எம்ப்ளாய்மெண்ட்டில் இருக்கவும் கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் எப்படி கொஷின் ஃப்ரேம் பண்ணுறாங்க, எப்படி கேட்பாங்க அப்படின்றதெல்லாம் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவில் பிஸ்னஸ் ப்ரொஃபஷனில் ப்ராஃபிட்ஸ் அண்ட் கெயின்ஸ் வந்தால் கொஷின்ஸ் எப்படி கொடுப்பாங்க, ஜென்ரலாக ஆடிட் கேசஸ், நான் ஆடிட் கேசஸ், டியூ டேட் ஃபார் ஃபைலிங் அதெல்லாம் பார்த்தோம். ப்ளஸ் யார் ப்ரொஃபஷன் நோட்டிஃபைட் பை சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்ட் டாக்ஸஸ், யார் வந்து பிஸ்னஸ் அப்படின்ற கேட்டகரியெல்லாம் நம்ம பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் கொஷின் ஃப்ரேமிங்கை பற்றி தெளிவாக பார்க்கலாம்.